நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம முதுமலை யானைகள் புலிகள் சரணாலயம் வனப்பகுதிக்குள்ள மாலை நேரத்தில் விலங்குகள், ஆபத்தான விலங்குகள் நடமாடக்கூடிய இடத்துல ஒரு மாலை நேர பயணத்தை தாங்க மேற்கொள்ள போகிறோம். கர்ணம் தப்பினால் மரணம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் இந்த வீடியோ பதிவின் போது நமக்கு ஏற்பட்டதுங்க. சாலையோரத்தில் சாதாரணமாக மேய்ந்திட்டு இருந்த யானை கூட்டங்கள், இந்த கூட்டங்கள் தாங்க ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு பிள்ளை அப்படின்னு 3 யானைகள் சாதாரணமாக புற்களை மேய்ந்துட்டு இருந்தது. நாங்களும் சாதாரணமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சேஃபான டிஸ்டன்ஸில் தான் இருசக்கர வாகனத்தில் பாஸ் பண்ணோம். ஆனால் திடீர்னு என்ன நினச்சதுன்னு தெரில, அந்த தந்தை யானை எங்களை சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அது என்னென்னா, பக்கத்துலேயே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டைகரோட சவுண்டு கேட்டது. உடனே அங்கே இருந்த மான் கூட்டங்கள் எல்லாமே வேகமாக ரோடை கிராஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த யானையும் பார்த்தீங்கன்னா எங்களை சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. ரொம்பவே உயிருக்கு ஆபத்தான ஒரு நொடி பொழுதில் தப்பிய கணங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சாலை மார்க்கமாக பயணத்தை மேற்கொள்வது, அதுவும் மாலை நேரங்களில், இரவு நேரங்களில். பெரும்பாலும் வன விலங்குகள் சாதுவாக தான் காணப்படுதுங்க. ஆனால் ஒரு சில டூரிஸ்ட் பார்த்திங்கன்னா அது சாலை ஓரத்தில் மேய்ஞ்சிட்டு இருக்கும் பொழுது போய் தொந்தரவு செய்கிறதுனால அவங்கள விட்டுருதுங்க. அடுத்து வரக்கூடிய வாகனத்தில் பயணிக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை தான் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சுது. அதனால் பெரும்பாலும் பாஸ் பண்ணுறவங்க அதை சவுண்டு போட்டு கத்தாமல் அந்த மாதிரி பாஸ் பண்ணாங்க அப்படின்னாவே போதும். கோவப்படாமல் எல்லா டைமுமே இனிமையாக அன்பாக நடந்துக்கூடியதான் இந்த யானை கூட்டங்கள்லாம். அந்த யானை நினச்சிருந்தா இன்னொரு ஸ்டெப்பு வச்சுருந்தா எங்களையே கொண்டிருக்கலாம். அது கொல்லணும் விருப்பப்படல. கொஞ்சம் சேஃபாக எங்களை இருக்க விடுங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் அது சார்ஜ் பண்ணுச்சு. ஏன்னா இந்த இயற்கை எப்போதுமே நம்ம மனிதர்கள்ட்ட அன்பாக இருக்கக்கூடிய தாய்ங்க. அதனால தான் இயற்கை தாய் அப்படிங்கிறோம். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா வனத்துறையில் வனத்துக்குள்ளே பிடிக்கக்கூடிய காட்டு யானைகளை இந்த இடத்துல கும்கியாக மாற்றுவாங்க. யானைகள் வளர்ப்பு முகாம் தான் இது. இங்கே கூட பாருங்கள், 2 யானைகள் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க கும்கியாக. வளர்த்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இதோட குணாதிசயங்கள் எல்லாம் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா தெப்பக்காடு கொண்டு போவாங்க. இந்த மாதிரி கூண்டுகளுக்குள்ளே, மர கூண்டுகளுக்குள்ளே நிற்க வச்சு அதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரெயின் பண்ணதுக்கப்புறமா இங்கே 1 வருஷம் 2 வருஷம் வளர்த்ததுக்கப்புறம் முழுமையாக அதோட காட்டு யானைகளோட குணங்கள்லாம் மாறினதுக்கப்புறமா தெப்பக்காட்டில் கொண்டு கும்கியாக மாற்றி மீண்டும் வனத்திலிருந்து ஊருக்குள்ளே அட்டகாசம் செய்யக்கூடிய வன யானைகளை கண்ட்ரோல் பண்ண, பிடிக்க இந்த யானைகளை பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம வந்திருக்க இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்குடி அப்படிங்கிற கிராமம். இங்கே யானை மேய்க்கக்கூடிய காட்டு நாயக்கர் அப்படிங்கிறவங்களும் இருளர் அப்படிங்கிற பழங்குடியின மக்களும் வசிக்கக்கூடிய ஒரு கிராமம் தாங்க இது.
ஆங்காங்கு பார்த்தீங்கன்னா காட்டு யானைகளை சாலை ஓரங்களில் மேய்ஞ்சிட்ருக்கதை பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி பல மான் கூட்டங்களையும் பார்க்க முடிஞ்சதுங்க. முதுமலை யானைகள் சரணாலயத்தோட மைய பகுதியான தெப்பக்காடு கிராமத்துக்கு வந்தாச்சுங்க. ஸோ ஆற்றோரத்தில் பார்த்திங்கன்னா வளர்க்கக்கூடிய குங்கி யானைகளையும் மான் கூட்டங்களையும் பார்க்க முடிஞ்சது. இங்கு வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த ஆற்று தண்ணியில் தான் சமைக்க குடிக்க பயன்படுத்துவாங்க. ஏன்னா இதான் சுவையாக இருக்கும் போர் வாட்டரை விட. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா யானைகள் வளர்க்கக்கூடிய காட்டு நாயக்கர், இருளர், தேன்குறும்பர் போன்ற பழங்குடியின மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் அவங்கள பற்றிய ஒரு வீடியோ பதிவு இருக்குது. டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்க்காதவர்கள் பாருங்க. இப்போ நம்ம கூடலூர் மைசூர் சாலையிலிருந்து பிரிந்து மசனகுடி சாலையில் தாங்க போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா யானைகள் வளர்ப்பு முகாம். இப்போ ஃபீடிங் டைம் அப்படிங்கிறதுனால நிறைய சுற்றுலா பயணிகள் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கதை பார்க்க முடிஞ்சது. எவ்வளோ அழகாக ஒரு மயில் பாருங்கள் இங்கே உட்காந்துட்டு இருந்தது. நாங்கள் பக்கத்தில் போகும்பொழுது கூட பயப்படவே இல்லை, அவ்வளோ அழகாக உட்காந்துருந்தது. ஸோ மனிதர்களை தான் இந்த மனிதர்கள் பிச்சை எடுக்க வைக்கிறாங்க அப்படின்னா இந்த வன விலங்குகளையும் பிச்சை எடுக்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக மனிதர்கள் வரும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வன விலங்குகளுக்கு ஃபீட் பண்ணுறது கைகளால். ஸோ அதுவும் அந்த சாப்பாடை பழகி உப்பு காரம் அப்படின்னு அந்த சுவையான உணவுக்கு அடிமையாகி எவ்வளவு நேரம் இப்படி காத்துட்ருக்கு பாருங்க. இந்த யானை வளர்ப்பு முகாமுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக வேகமாக குளிப்பாட்டி கூட்டிகிட்டு போகிறாங்கங்க. ஏன்னா இந்த யானையை பார்த்திங்கன்னா மேய்ச்சலுக்காக காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. வர்றதுக்கு லேட்டானதுனால சீக்கிரமாக குளிப்பாட்டி வேகமாக வளர்ப்பு முகாமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க.
அங்கேருந்து பயணத்தை ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா காட்டு எருமைகளை பார்த்தோம். பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கரடி ஒன்று புற்றுகளை நோண்டி கரையான் சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் போயிடுச்சு. கொஞ்சம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் முன்னாடியே வந்திருந்தால் பக்கத்துலேயே இந்த கரடியை பார்த்துருக்கலாங்க. இரண்டு 3 மாதங்கள் கோடை காலம் கடும் வறட்சி இந்த வனப்பகுதியில் நிலவுச்சு. இது எல்லாமே முடிஞ்சு இப்போ மழை பெய்யுது, வசந்த காலம் தொடங்குது. அப்படிங்கிறதுனால சாலை ஓரத்தில் நல்ல புற்கள்லாம் அதிகமாக இருந்தது. அதனால் நிறைய வன விலங்குகள் காட்டுக்குள்ளே நடு காட்டுக்குள்ளே இருந்து சாலையோரங்களில் மேய்ந்ததை பார்க்க முடிஞ்சதுங்க. இப்போ கூட பாருங்கள் எவ்வளோ காட்டு எருதுகள் சாலையோரங்களில் மேய்ந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு. அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது சாறை சாறையாக நூற்றுக்கணக்கான மான்கள் சாலையோரங்களில் பல கூட்டங்களாக பிரிந்து போயிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சதுங்க. ரொம்பவே பிரமிப்பாகவும் வியப்பாகவும் இருந்தது. அவ்வளவு மான் கூட்டங்கள் தெப்பக்காட்டில் இருந்து மசனகுடி போகக்கூடிய சாலை முழுவதுமே மான் கூட்டங்களாக தாங்க இருந்தது. கடைசியாக மசனகுடி வந்தாச்சுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு இனிமையான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.